நண்பர்களே, மீன் முட்டையும் மீனோட கறியை வச்சு மேகி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்பவே காரமான இந்த மேகி நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட டக்கராக இருந்துச்சு. இன்றைக்கி மீன் பிடிக்க போன இடத்துல எல்லாருக்கும் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மேகி நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸை வேக வச்சோம். அதே நேரத்தில் மீனை வேக வச்சு முள்ளு தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ரொம்பவே முக்கியமான மீன் முட்டையை பார்த்தீங்கன்னா வறுத்து எடுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி நல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மீன் முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். பொரிக்கும் போது மீன் முட்டையோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாவை போட்டதுக்கப்புறம் மீன் வறுக்கிறத விட இந்த முட்டையோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரியாக இந்த நேரத்தில் தான் எங்கள் கிட்ட இந்த மேகியை பார்த்தீங்கன்னா கொதிக்கிற மீன் முட்டையில் சேர்க்கணும். நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக வெயிட் பண்ணணும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்க மீனையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீனோட முள்ளே இல்லாத இந்த கறியை சேர்க்கறதுக்கு முன்னாடி மேகி மசாலாவை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா மீனோட இறைச்சியை ஒரு பீஸாக வைக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கிண்டி எடுத்தோம்னா அருமையான மீன் முட்டை மேகி ரெடி ஆகிடும். இந்த அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட இந்த மேகி எவ்வளோ சுவையாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சு